Hi friends, நம்பர்ஸில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ரைம் நம்பர்னால் என்ன, காம்போசிட் நம்பர்னால் என்னென்னு பார்க்கலாம். எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸையும் நம்ம ஹோல் நம்பர்ஸில் டிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த வகையில் ப்ரைம் நம்பரையும் சரி காம்போசிட் நம்பரையும் சரி நம்ம 2 இல்லைனா 2வை விட அதிகமாக இருக்கிற நம்பர்ஸில் தான் ப்ரைம் நம்பரையும் காம்போசிட் நம்பரையும் டிஸ்கிரைப் பண்ணுவோம். 0 and 1 ஒரு ப்ரைம் நம்பரும் இல்லை, ஒரு காம்போசிட் நம்பரும் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ 2க்கு அப்புறம் வர நம்பர்ஸு தான் நம்ம இதான் ப்ரைம் இதான் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோமே தவிர்த்து 0 and 1 சொல்ல முடியாது. ஸோ 2 and 2க்கு அப்புறம் வர நம்பர்ஸில் தான் நம்ம ப்ரைம் நம்பர் இல்லைனா காம்போசிட் நம்பரை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். A prime number is a number that has only two factors, 1 and the number itself. எப்போ ஒரு நம்பரை ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோன்னா அந்த நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டர்ஸும் எப்படி இருக்கணும், ஒன்று அந்த நம்பராக இருக்கணும், இன்னொன்று த நம்பர் 1ஆக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர்னால் அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும், அந்த நம்பராகவே இருக்கணும், இன்னொன்று த நம்பர் 1ஆக இருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். இந்த 2ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1 and 2. அப்போது 2க்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 2 அந்த நம்பராகவே இருக்குது. ஸோ அப்போது 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். அப்போது 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். 3ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1 and 3. ஸோ 3க்கும் ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்குது. அந்த 2 ஃபேக்டர்ஸுமே ப்ரைம் நம்பரில் சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அப்போது 3யும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் தான் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Numbers having more than 2 distinct factors are known as composite numbers. ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் காம்போசிட் நம்பர்ஸில் 2வை விட அதிகமாக இருக்கணும் ஃபேக்டர்ஸ். அப்புறம் அந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 4ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1 2 4. ஸோ இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ 4 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். இப்போது 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1 2 3 6. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது அண்ட் 4ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது 6 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேவா, ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சதுன்னா காம்போசிட் நம்பரை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ 2 இல்லைனா 2க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் லைன் அப் பண்ணிங்கன்னா அந்த லைனில் இருக்கிற நம்பர்ஸ் ஒன்று ப்ரைம் நம்பராக இருக்கணும், இல்லைனா காம்போசிட் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போது ப்ரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இல்லைனா நோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட் பாருங்கள். 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இல்லைனா 2க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸில் தான் நம்ம எது ப்ரைம் நம்பர் எது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2வே ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போது இருக்கிறதுலே 2 தான் சின்ன ப்ரைம் நம்பர். ஸோ 2 இஸ் தி ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் நோட், 2 இஸ் தி ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். நீங்கள் எந்த ஈவன் நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பருக்கு 2வை தாண்டி அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஈவன் நம்பருமே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்காது 2வை தவிர்த்து. ஸோ 2 இஸ் தி ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போது 2வை தவிர்த்து இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதான் நம்மளோட நெக்ஸ்ட் நோட்டு. எவ்ரி ப்ரைம் நம்பர் எக்ஸப்ட் 2 இஸ் ஆட். ஓகே, ஆல் ஈவன் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2 ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2வை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா ஈவன் நம்பர்ஸுக்குமே 2வை விட அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போது எல்லா ஈவன் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2 ஆர் காம்போசிட் நம்பர். ஓகே, ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அண்ட் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.